Hi students, this is Vijay Max. Example 2.16. Show that the equation z square equal to z bar has 4 solutions. இதோட ஆன்சர் வந்து டோட்டலா 4 சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ given question பாருங்க. z square equal to z bar. இந்த equation 1 அப்படின்னு பண்ணிக்கோங்க. சரி, இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ரெண்டுமே சேம் வேரியபிள் இருக்கணும். பட் லெஃப்ட் சைடு z இருக்கு, ரைட் சைடுல z பார் இருக்கு. இந்த பாரை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். சரிங்களா? பார் எலிமினேட் பண்ணா நம்ம சால்வ் பண்றது. ஸோ பார் எலிமினேட் பண்ணோம்னா ஒன்லி ஒரே மெத்தட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாடுலஸ். மாடுலஸ் தான் நம்மளுக்கு வந்து பார் எடுத்து எலிமினேட் ஆகும். அதனால டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். இப்போ மாடுலஸ் ரெண்டு பக்கம் எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். இந்த மாடுலஸ்க்குள்ள ஸ்கொயர் வந்தாலும் இல்லை மாடுலஸுக்கு வெளியில ஸ்கொயர்னு எழுதினாலும் ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான். நைன்ல கொடுத்துக்கிற பாருங்க. மாடுலஸ் ஆஃப் z ஃபார் என்னன்னா மாடுலஸ் z ஹோல் பவர் n ரெண்டுமே ஈக்குவல் தான். மாடுலஸ் ஆஃப் z பார்னா அது வந்து மாடுலஸ் ஆஃப் z. ஏன்னா நம்ம பார்ன்றது மாடுலஸ் எலிமினேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணது. ஓகே, தென் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துவாங்க. பார் எலிமினேட் பண்ணாதான் ரைட் சைடு பண்ணது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ண போறோம், லெஃப்ட் சைடு எடுத்து போறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0. தென் டேக்கிங் காமன் டேர்ம் அவுட் சைட். ஸோ காமன் என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் z பார் இருக்கு. ஸோ பேலன்ஸ் மாடுலஸ் ஆஃப் z minus 1 equal to 0. Split separately, modulus of z bar equal to 0 and modulus of z minus 1 equal to 0. So, ரெண்டு தனியாக ஸ்பிட் பண்ணியாச்சு. modulus of z equal to 0 சொன்னாலும் இல்லை நாமளா z equal to 0 ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? ஏன்னா modulus x equal to 0 போச்சுனாலும் 0 தான். அப்போ z வந்து 0. So, it has one solution. Then செகண்ட் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அதை எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் ரைட் சைட் போச்சுன்னா பிளஸ் 1. ஸோ இது அப்படியே இருக்கும், நம்ம சால்வ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றோம்? ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபார்முலா ரிசல்ட் அப்ளை பண்றதுக்காக. ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து z பார் அப்படின்னு அர்த்தம். இன்க்ளூட் ஃபார்முலா கொடுத்து பாருங்க. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா z பார். Then z bar equal to இந்த z ரைட் சைடு போச்சுன்னா அது வந்து 1 by z. ஓகே, தென் இது அப்படியே என்ன பண்றோம்? ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். அந்த பார் இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன் 1 implies ஓகே நமக்கு z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார் பதிலா 1 by z. கிராஸ் பண்ண பண்ணா இது நமக்கு z கியூப் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு zல ஹையஸ்ட் டிகிரி 3 கிடைச்சிருக்கு. ஸோ பாலினாமியல்ல ஹையஸ்ட் டிகிரி எத்தனை வருதோ அந்த வேலையை தான் நமக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு 3 வந்திருக்கு. டெஃபினட்டா நமக்கு வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்கணும்னா இட் ஹாஸ் 3. ஸோ ஆல்ரெடி z 0 ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம், இங்க 3 சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அப்போ டோட்டல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ hence z ஸ்கொயர் ஈக்குவல் டு z bar as 4